நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்தில் நடக்கிற கேள்விகளை, நாம் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை, மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் எழுப்ப விரும்புகிற கேள்விகள் எவை எவை? குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு கோரி முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுகிறார் பிரதமர் மோடி. பெங்களூருவில் இருக்கும் சசிகலாவை சந்திக்கிறார்கள் தம்பிதுரையும் தினகரனும். இந்த 2 சம்பவங்களுக்கும் ஏதும் தொடர்பு இருக்கிறதா? மாட்டிறைச்சி விவகாரத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யும் அதிசயம் நடந்தேறுகிறது. இந்த 2 நகர்வுகளுக்கும் என்ன தொடர்பு? கூவத்தூர் குதிரை பேரம் பற்றி விசாரிக்க சபாநாயகருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் உத்தரவிடுகிறார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ். முதல்வர் தவறு செய்திருந்தால் அவர் மீதும் விசாரணை நடத்தப்படும் என்கிறார் டாக்டர் தமிழிசை. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் என்ன தொடர்பு? இப்படி ஆளும் அதிமுகவை முன்வைத்து அடுத்தடுத்து நிகழும் அதிரடி சம்பவங்களின் பின்னணியே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. அதிமுகவின் ஆதரவை பெறுவதில் தினகரனை புறக்கணிக்கிறாரா மோடி? கூட்டணி எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக திரும்புவதன் பின்னணி என்ன? அமைச்சர்களை நீக்கும் அதிகாரம் எனக்கே உண்டு என தினகரன் சொல்வது அதிகப்படியான ஒன்றா? அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை தம் பக்கம் இழுக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? தவறு நடந்திருந்தால் முதல்வரையும் விசாரிப்போம் என தமிழிசை சொல்வது அதிமுகவுக்கான மிரட்டலா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கை ஒவ்வொரு நாளும் அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான சட்டப்பேரவை நிகழ்வுகள். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒவ்வொரு எம்எல்ஏ வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறார். வெளிநடப்பு செய்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் ஆளுங்கட்சி அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருப்பது மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய இந்த குழப்பமான தொடர்ச்சியான நிகழ்வுகள் தமிழகத்தினுடைய மக்கள் பிரச்சனைகளின் மீதான கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவர் தேர்தலை மத்திய அரசு தமிழக கட்சிகளை அணுகுகிற விதம் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இந்த விஷயங்களை இணைத்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து ஒரு நீண்ட நெடிய விவாதத்தை இன்றைய கேள்வி நேரம் முன்வைக்க இருக்கிறது. கருத்தாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதிமுக அம்மா அணியிலிருந்து செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார், அவர்களை வரவேற்கிறோம். அதே போல திமுகவிலிருந்து எம்எல்ஏ செங்குட்டுவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். எனக்கு முதல்ல CR சரஸ்வதி அவர்களிடமிருந்து கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்பாக உங்க கட்சியில் இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வன் நேத்து எனக்கு பேசுவதற்கான துணை கேள்விக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலன்னு வெளிநடப்பு செஞ்சிருக்கார். இன்றைக்கு திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவினுடைய 3 கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு ஆளுமையினுடைய குறைபாடா உங்களுக்கு தெரியலையா? இல்ல, மாண்புமிகு முதலமைச்சருடைய குறைபாட்டுக்காக அல்ல, ஒரு நியாயமான விஷயத்துக்காக நீங்க 3 பேர் அதான் இந்த மாட்டிறைச்சி விவகாரம் மக்கள் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிய விவகாரம் தான் நிச்சயமாக. ஏன்னா எந்த உணவையும் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக இன்னைக்கு சொன்னாங்க, நான் தீர்மானமாக சொல்கிறேன், இது வழக்கும் பேர் இருப்பதனால் அதனை ஒட்டி அரசு தன்னுடைய இதனுடைய கருத்தை சொல்லுன்னு சொல்லும்போது நம்முடைய ஏன்னா கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக முதல்வருக்கு எதிராக அல்ல, இது மக்கள் பிரச்சனை என்பதால் இதை முதல்வர் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சாங்க. அதை திரு கருணாநிதி தெளிவாக சொன்னார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நாங்களும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எனக்கு இன்னொருவருடைய உணவு பழக்கத்தில் அரசு தலையிடக்கூடாது என்று CR சரஸ்வதி அவர்கள் முன்வைக்கிற இந்த வாதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சொல்லல? இல்லையே, எங்கள் கட்சி சார்பாக எங்கள் மரியாதைக்குரிய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் நம்முடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் டெல்லியிலே சொன்னாங்களே, ஒருவரை சாப்பாடு விஷயத்தில் யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்முடைய சகோதரி நம்முடைய வானதி சீனிவாசன் பல டிபேட் நானும் பார்த்தேன். அவங்க அதில் என்ன கருத்து சொல்றாங்க, நாங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லலை, நீங்க ஒரு மாட்டை கொண்டு போய் விற்கும் போது சந்தையில விற்காதீங்க, கொண்டு போய் எங்க வெட்டுறாங்களோ அங்க வித்துருங்கன்றாங்க. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் பிஜேபி கிட்ட வேணும். இடைத்தரகர்கள் சம்பாதிக்க கூடாதுங்கிறாங்க. இப்போ நான் புதுக்கோட்டையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நிறைய சந்தை நடக்கும், எங்க ஊரை சுற்றி நிறைய சந்தை நடக்கும். ஒரு கிராமத்தில் இருக்கவங்க எந்த பொருளாக இருந்தாலும் சந்தைக்கு வாங்குறது பல வருடங்களாக பழக்கம். ஒரு வீட்டில் ஒரு மாடு தான் இருக்கும், அது பால் கறந்து முடிந்து போய் அது எதற்கும் பலன் இல்லாமல் போகும்போது குழந்தை மாதிரி தான் ஒரு மாட்டை வளர்ப்பாங்க. அவங்க விற்கும் போது எத்தனையோ பேர் அழுது நான் பார்த்துருக்கேன்.
ஏன்னா பராமரிக்க முடியாத இடத்துல விற்கும் போது சந்தைக்கு தான் கொண்டு போவாங்க. சந்தையில் இருக்கிற இந்த இடைத்தரகர்கள் சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்க ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி ஒரு மாட்டை கொண்டு போய் எங்க வெட்டுறோம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வந்தா அந்த விவசாயிக்கு அது கட்டுப்படி ஆகாது. ஆகவே சந்தையில் கொண்டு போய் கொடுக்கும்போது சந்தையில் இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-15 மாடுகளை வாங்கி அவங்க ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி எங்க கொண்டு போகணுமோ கொடுத்தனால அதுல அந்த குடும்பமும் அதுல பிழைக்குதுல. இதுல எந்த தவறு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மாட்டை விற்க வேண்டியவர் சந்தையில் விற்பனா அவருடைய பாரம் குறையுது. அதை வாங்குபவர்கள் அதை எடுத்து ஒரு வண்டி அதுக்கு ஏற்பாடு பண்ணி அவனும் பெரிய லாபம் அதுல பார்க்க போறது இல்ல. அதுதான் நாங்க பாரதிய ஜனதா கிட்ட கேட்கறது. அதிமுக என்கிற கட்சி ஒரு ஸ்டாண்டாக ஒரு நிலைப்பாடாக ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எந்த பிரச்சனை எடுத்தாலும் நீதிமன்றத்தில் இருக்குன்னா நீதிமன்றத்திற்கு என்ற 1000 கருத்து இருக்கலாம், அரசுக்கு இருக்கிற கருத்து என்ன நான் கேட்கிறேன். இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் ஒரு சாதாரண ஸ்போக் பர்சன் நான் என்ன கருத்து வேணா சொல்ல முடியும். ஆனா ஒரு முதலமைச்சராக இருப்பவர் ஒரு வழக்கு கோர்ட்ல இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் பார்த்து தான் அவர் பேச முடியும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவரும் ஒரு முதலமைச்சர் தானே. என்னுடைய மாநில மக்களின் உணவு உரிமையை மத்திய அரசு எப்படி தீர்மானிக்கும், மத்திய அரசினுடைய உத்தரவை எங்களால் ஏற்க முடியாதுன்னு கேரள சட்டசபையில் பேசிவிட்டு பங்கேற்ற எம்எல்ஏக்களுக்கு சில்லி பீஃப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். என்னுடைய கேள்வி, உங்களுக்கு என்று ஒரு கருத்து இருக்கலாம், அது ஆமாகவும் இருக்கலாம் இல்லையாகவும் இருக்கலாம். ஆனால் மற்ற மாநில முதலமைச்சர்களைப் போல எந்த தெளிவான விஷயங்களையும் முன்வைக்காமல் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்பது ஓடி ஒளிகிற ஒரு சேஃபர் சைடு இல்லை. இல்ல நிச்சயமா இல்ல. அப்படி இருந்தா எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தெளிவா சொல்லிருக்க மாட்டாரு. மகளவை துணை சபாநாயகருங்க, துணை சபாநாயகர் சொல்றத ஏன் முதலமைச்சர் சொல்லலங்கறத அவர் மட்டுமல்ல எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் சகோதரர் டிடிவி தினகரன் கூட சொன்னாங்க. இதுல எங்க உடன்பாடு இல்ல, முதலமைச்சர் உடன்பாடு இல்லை. அவர் முதலமைச்சராக அமர்ந்திருப்பதனால் தெளிவாக ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, நான் நிச்சயமாக இதற்கான இன்னைக்கு சில விளக்கங்களை இன்னைக்கு கொடுத்திருக்கார். இன்னைக்கு எல்லாரும் பேச வேண்டியதனால எடப்பாடி அவர்களுடைய எல்லா பதிலுமே ஒரு ஆட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடாக இல்லை. கோர்ட் என்ன சொல்றதோ அதை நாங்க கேட்டுக்கிறோம்னா, கோர்ட் ஒருவேளை மக்களினுடைய மதிப்பிற்கு மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக சொன்னால் அதையும் இந்த அரசாங்கம் அப்படித்தான் கேட்டு இருக்கிறதா? அம்மாவுடைய அரசு கண்டிப்பா அதை செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய அரசு எப்பவுமே அம்மான்னு பாத்தீங்கன்னா மாநில உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாத முறை மிக தெளிவா இருப்பாங்க. மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் மக்களை போய் சேரும் போது பாராட்டுவார்கள் அம்மா. அதே நேரத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நிச்சயமா எடுத்து குரல் கொடுப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் முதலமைச்சர்கிட்ட விரைவாக மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு தெளிவான பதிலை சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. திமுக இந்த பிரச்சனையை சட்டப்பேரவையில் எழுப்பக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் இது முக்கியமான பிரச்சனையா சார்? தமிழகத்தில் முக்கியமான பிரச்சனைன்றதை விட இந்திய நாடு என்பது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற இந்திய நாடு. இந்திய நாட்டில் எல்லா சமுதாயமும் இருக்காங்க. முஸ்லீம் சமுதாயம் இருக்குது, கிறிஸ்துவ சமுதாயம் இருக்குது, ஜெயின மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, எல்லா மதமும் இருக்குது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சில கோட்பாடுகள் இருக்கலாம், அதனுடைய உணவு பழக்கங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக உணவு பழக்கத்தையும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக அனைவருடைய அந்த உரிமையையும் பறிக்கிற வகையில் நீங்கள் இந்த கறியை நீங்கள் வெட்டக்கூடாது, மாடை வெட்டக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் அன்றைக்கே அந்த 23/5/2017 அன்று என்றைக்கு மத்திய அரசாங்கம் அந்த அறிவிப்பை வெளியிட்டதோ அன்றைக்கே கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டார். ஆகவே மத்திய அரசாங்கம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை இழைக்கிறது தான் நாங்கள்லாம் சொல்ல வரோம். என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் போய் ஐநா சபையில் மட்டும் மத்திய அரசாங்கம் நாங்கள் மத சார்பற்ற நாடுன்னு சொல்கிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் மத சார்பற்றவர்களாக நடந்து கொள்கிறீர்களா என்பதை தான் எனக்கு திமுக இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, அசம்பிளிக்குள்ள போகிறதுக்கு முன்பாகவே ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி வெளிநடப்பு செய்யலாம் என்கிற ஐடியாவோட போறீங்களா? உங்களுடைய கேள்வியிலிருந்து நான் முரண்படுகிறேன். ஒரு எதிர்க்கட்சி என்பது மக்களுடைய குறைபாடுகளை, மக்களுடைய கருத்துக்களை, அரசாங்கத்துடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவது அல்லது மக்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிற போது அதற்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் உள்ளே வருவது என்பது பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயகம். இது நீங்க வாண்டடா பண்றீங்க, இதுதான் பண்றீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஒற்றை ஆளாக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஜெயலலிதா அவையில் கேள்விகளை எழுப்பி அமைச்சர்களை பேச விடாமல் செய்கிற ஒரு பெரிய அதிர்வலைகளை சட்டப்பேரவையில் உருவாக்கி விட்டு வெளியே வருவதற்கும் உள்ள போய் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு பதில் இல்லாமல் வெளியில வருவதற்கு வித்தியாசம் இருக்கிறது இல்லவா? பதில் இல்லாமல் இல்லை. நாங்கள் இன்னைக்கு 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்கிறோம். எங்கள் கூட்டணி கட்சியோடு சேர்த்து 98 பேர் நாங்கள் உள்ளே இருக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு எங்களுடைய தளபதியார் அவர்கள் இன்றைக்கு கேட்ட கேள்வி என்ன? இன்றைக்கு கேட்ட கேள்வி இந்த அரசாங்கத்தினுடைய நிலை என்ன, இந்த அரசாங்கத்துடைய இந்த மாட்டு இறைச்சி விவகாரத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலை என்ன என்பதை தளபதியார் அவர்கள் அந்த கேள்வி மூலமாக, அந்த தீர்மானத்தின் மூலமாக அவர் கொண்டு வந்து கேட்ட கேள்வி அதுதான். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஒன்றா நாங்கள் அதை ஆதரிக்கிறோம், இல்லையா நாங்கள் எதிர்க்கிறோம்.
இதுதானே நிலைமை சொல்லியிருக்கணும். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஒரு முதலமைச்சர், மேகாலயா முதலமைச்சர் தெளிவாக சொல்கிறார், இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதே போல் பிஜேபி மாநிலம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய பிஜேபி முதலமைச்சர், கோவா முதலமைச்சர், இதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறார். அதே போல் கேரள முதலமைச்சர் எதிர்க்கிறோம் என்றார். பாண்டிச்சேரி முதலமைச்சர் எதிர்க்கிறோம் என்று சொன்னார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னாச்சு? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? நீதிமன்றத்தும் என்றைக்கு நீதிமன்றத்திலிருந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுக்குப்படி நாங்கள் நடந்துக்கணும்னு சொன்னால், அப்போ நீதிமன்றத்தில் வந்து இது தப்புன்னு சொன்னால் நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? ஆகவே அந்த நிலை தான் தவறு என்று எங்களுடைய தளபதியார் சொன்னாரே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே வெளிநடப்பு என்பது ஜனநாயகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சரி, ஆகவே அது வெளிநடப்பு வந்து சொல்லக்கூடிய வெளிநடப்பு, அதுக்காகவே நீங்கள் வெளியே வரீங்களா? ஒரு சடங்கா மாறலையா? எது திமுக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் உள்ள போயிட்டு வெளிநடப்பு செய்யறதுங்கிறது நீங்க வந்து திமுக எழுப்பக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அரசாங்கத்திடம் இருந்தோ முதலமைச்சரிடமிருந்தோ சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்திலிருந்தோ தெளிவான பதில் வரும் பட்சத்தில் நாங்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அந்த பதில் உங்களிடம் வரமாட்டேங்குது? ஆகவே அந்த பதில் வராத பட்சத்தில், நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாத பட்சத்தில், ஆகவே அந்த பதில் வராத பட்சத்திலே அல்லது எங்களை தடுக்கிற பட்சத்தில் நாங்கள் போய் வெளியிலே போய் மக்கள் மத்தியில் தான் சொல்லி ஆகணும். இது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை அல்லவா? இது ஒரு எதிர்க்கட்சியின் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை அல்லவா? இது எப்படி நீங்கள் ஒரு சடங்குன்னு சொல்கிறீங்க? அதை நான் அதிலிருந்து நான் வந்து முரண்படுகிறேன். தொடர்ந்து பேசலாம். வானதி அவரிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, தமிழகத்தினுடைய அரசியல் சூழலில் எனக்கு மற்ற கேள்விகளுக்கு போறதுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சரான பிறகான செயல்பாட்டை பாஜக எப்படி மதிப்பிடுகிறது? வானதி மேடம். இந்த மதிப்பீட்டிற்கான காலம் மிகச் சிறியது அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு புறம் அந்த ஆளும் கட்சிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று, அது அவர்களுக்குள்ளாக அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்று மாநில அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அங்கு இருக்கிறார்கள். செயல்பாட்டை மதிப்பீடு செய்து அதற்கு மார்க்க போடுற அளவுக்கான சூழல் அப்படி அந்த காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. அது இன்னும் சிறிது காலம் பொறுத்து தான் அதை சொல்ல வேண்டும். ஆனால் தேவைப்படக்கூடிய வேகத்தில் செயல்படுகிறதா இந்த அரசுன்னு கேட்டா நிச்சயமா நாங்க இல்லைன்னு சொல்லுவோம். இன்னும் முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல குழப்பம் இருக்கு. வேகமான செயல்பாடுகளை இன்னும் மக்கள் உணரவில்லை. ஒரு அரசாங்கம் இருப்பதை பற்றிய அந்த இருப்பு அப்படிங்கிறது மக்கள் உணரக்கூடியதாக இல்லை. ஆக அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை இருக்கிறது. இது தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட எண்ணம். மாநில முதலமைச்சர் இந்த விவாதம் ஆரம்பிக்கும் போது மாநில முதலமைச்சர்களுடைய கார்ல இருந்து சைரனை அகற்றணும்னு சொன்ன பிறகு துணையாளரை வச்சுக்காம எடப்பாடி பழனிசாமி தானே போய் சைரனை அகற்றுகிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3 ஆண்டு கால சாதனையை தமிழக செய்தி விளம்பரத்துறை விளம்பரமாகவே தயாரித்து எல்லா திரையரங்குகளிலும் ஒளிபரப்ப வேண்டும் என ஒரு உத்தரவு இடுகிறார். தொடர்ச்சியாக மாட்டிறைச்சி விவகாரத்தில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநில முதல்வர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மத்திய அரசினுடைய எல்லா கொள்கைகளுக்கும் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியையா வானதி அவர்கள் ரொம்ப சிறப்பா இல்ல அல்லது சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் சொல்லக்கூடாது? மாநில அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி இஷ்யூ பேஸ்ல நாங்க விமர்சிக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சியாக எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. இதுல அரசியலை புகுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய 3 ஆண்டு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய 3 ஆண்டு திட்டங்கள் மாநில அரசாங்கம் மத்திய அரசின் சார்பாகவும் மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை வைத்தும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கு. ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியை பெற்று செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி ஒரு மாநில அரசு முழுமையாக நிதியை பெற்றிருப்பவர்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? இரண்டாவது, மாட்டிறைச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொள்கை முடிவு எடுக்கட்டும். இது அவங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமோ அல்ல அச்சுறுத்தலோ வேற எந்த விதமான செயல்பாடு எங்களோடதுல கிடையாது. நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம், நாடு முழுக்க அமல்படுத்துகிறோம். அன்புக்குரிய சகோதரர் திமுகவை சேர்ந்த சகோதரர் சொன்னார், உணவை சாப்பிடுறதுக்கு தடை, மாடு விற்க தடை. திரும்ப திரும்ப இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை அவர்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. எந்த இடத்திலையும் உணவு சாப்பிடக்கூடாது, உணவு விஷயத்துல தலையிடுறதுங்களை மத்திய அரசு செய்யல. மாடுகளை விற்க கூடாதுன்னு எங்கேயும் பிளாங்கெட் ஆர்டர் எங்கேயும் இல்லை. இதை ஒழுங்குபடுத்துவதற்கான சில விதிமுறைகளை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இதை மாட்டிறைச்சிக்கு தடை, சாப்பாட்டுல கை வைக்கிறாங்க, மத சார்பின்மை இதுல எங்கெங்க வந்துச்சு? மதத்துக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாதிரி விஷயங்களை புகுத்துறீங்க? ஏன் நீங்களே உங்களோட கற்பனையை வந்து அளவுக்கு அதிகமா அதில் கொண்டு போறீங்க அப்படிங்கறதா எங்களோட கேள்வி.
திரும்ப திரும்ப இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை ஆதாரம் இல்லாம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க. இல்ல இப்போ ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மாடு வாங்க போன இடத்துல என்ன நடந்தது? எப்படி இந்த அதிகாரிகள், அதாவது அதிகாரிகள் அரசாங்கத்துக்காக வாங்கிட்டு வந்தது, அது வெட்டுறதுக்காக கூட இல்ல. ஸோ அந்த அவர்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள், அந்த தமிழகத்திலிருந்து போன வண்டி எப்படி தாக்கப்பட்டது. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில இது யாரும் ஏற்படுத்தலைங்க. பாரதிய ஜனதா மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்று இல்ல, மக்கள் மத்தியில் அப்படி ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கு. ரெண்டு சைடு பாக்குறாங்க. ஒண்ணு வந்து நான் சாப்பிட தடை பண்றேன்னு நினைக்கிற ஒருத்தரும், அரசாங்கம் சொன்னதுனால நாங்க இதை தாக்குவோன்னு ஒருத்தரும் இருக்கும் போது இது பிரச்சனை தானே. இப்போ சகோதரி சொல்றாங்க சாப்பிட வேணாம்னு சொல்லல, நாங்களும் அதை சொல்லல. ஆனால் விற்பதற்கு கூட நீங்க இங்கதான் விற்கணும் அங்கதான் விற்கணும் அப்படின்னு தடை போடும் போது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. நாங்க வந்து சந்தையில விற்க கூடாது, நீங்க நேரா வெற்ற இடத்துக்கு போகணுமா, நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு மாடை வைத்திருப்பவர்கள் எங்கேயோ தேடி கொண்டு போய் விற்க முடியாது. சந்தையில கொடுக்கறது காலங்காலமா நடக்கிறது. அதை கொண்டு போய் ஒருவர் கொடுக்கும் போது அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய வருமானத்திற்கு அதுல இருந்து சிறிய லாபம் பார்க்க போறாரு. அது ஒன்றும் கோடிக்கணக்கா புரளக்கூடிய ஒரு பெரிய வர்த்தக பிசினஸ் இல்ல அது. ஸோ அவர்களுடைய அப்படி பார்த்தா எத்தனையோ குடும்பங்கள் அந்த தரகர்கள், இப்போ நம்ம வீடு பார்க்க போறோங்க, நம்ம போய் தெரு தெருவா தேடுறோம், மீடியேட்டர்ஸ் தானே சொல்றோம் எங்க வீடு பார்த்து கொடுங்கன்னு. அவங்க தெரு தெருவா போய் வீடு பார்த்து கொடுத்து அது கொடுக்குற கமிஷன் அந்த குடும்பம் வாழ்ற மாதிரி தான் இந்த மாட்டுல சந்தையில வாங்கி கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு அதில் கிடைக்கும் வருமானம் அந்த குடும்பத்துக்கு உபயோகப்படுது. அதை தான் நாங்க சொல்றோம். அதைத்தான் மக்கள் நினைக்கிறாங்க. இங்க விற்காதீங்க அங்க விற்காதீங்கன்னு சொல்ல வேண்டாம், இது காலங்காலமா நடக்கிறதுக்கு தடை போட வேண்டாம். அதைத்தான் வந்து எங்கள் கொள்கை பரப்பு செய்ய எங்க கட்சி சார்பாக சொல்லுங்க. விரைவில் மாண்புமிகு முதலமைச்சரும் தன் நிலைப்பாடை விரைவில் தெரிவிப்பார். இல்ல இப்ப வானதியை கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. மாட்டுக்கறிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அரசியல் சமூக மனநிலையை பாஜக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறது. பாஜக ஆள்கிற மாநிலங்களில் மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அங்கு நடைபெற்ற உயிர் பலிகள், அரசு அதிகாரிகள் என்றே அறியாமல் ராஜஸ்தான் அரசு மாநிலத்தில் நடந்த தாக்குதல்கள் எல்லாம் வைத்து பார்க்கிற போது எங்களுக்கும் அந்த உத்தரவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க மாட்டுக்கறி சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லைங்கிற பதில் எந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான ஒன்று? நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குறிப்பிட விரும்புறேன். உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரி சம்பவத்தில் மாட்டுக்கறி வைத்திருந்ததாக ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார்னு ஒரு மீடியா செய்தி இருந்தது. அது அவர் வீட்டில் பக்கத்தில் ஒரு கன்றுக்குட்டியை திருடி சென்றவர், அவர் மேல இருந்த அந்த சம்பவத்தில் அது நடந்தது அப்படிங்கிற செய்திகளும் அது தொடர்ச்சியாக வந்தது. அதுக்கு பின்னால ராஜஸ்தானில் இப்போ நடந்தக்கூடிய விஷயங்களை சொல்றீங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட குற்ற சம்பவம் நடக்கும்போது அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களையும் கைது செய்து விசாரணைக்குள்ளாக கொண்டு வருவதில் பாஜக அரசு சுணக்கம் காட்டவில்லை. ஒன்று, ராஜஸ்தானோட சம்பவத்தை சேர்த்து நான் சொல்றேன். ரெண்டாவது, உத்தரப்பிரதேசல தாத்ரி சம்பவம் நடக்கும்போது அங்க பாஜக அரசு ஆட்சியில் இல்ல, அங்க இருந்தது வேற, அங்க அகிலேஷ் யாதவ் அவரோட ஆட்சி இருந்தது. அதனால திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக உணவு அரசியலுக்கும் பாஜகவிற்கும் சம்பந்தம் இருப்பதை போலவும், அதே போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில நபர்கள், நான் இதையும் உங்ககிட்ட குறிப்பிட விரும்புறேன், ஏற்கனவே உங்களோட விவாதத்துல கூட நான் குறிப்பிட்டேன். பிரதமர் மோடி அவர்கள் இம்மாதிரி பசுமாட்டின் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் சட்டத்தை கையில் எடுப்பதில் ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுங்கிற ரொம்ப கடுமையா தெரிவிச்சிருக்காரு. அதனால இந்த மாதிரி சம்பவங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பது பொருள் அல்ல. எப்படி சட்டம் ஒழுங்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்குள்ள வரும்போது மாநில அரசாங்கம் முழுமையாக நடவடிக்கை எடுக்கிறதோ அந்த நடவடிக்கைகளை நாங்களும் எடுத்து வருகிறோம். ஒருபோதும் இம்மாதிரி செயல்களை நாங்கள் ஆதரிப்பதில்லை. ராஜஸ்தான்ல நடந்த செயலுக்கு கூட எங்கள் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக ராஜஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்கோம். அதனால இந்த மாதிரி செயல்கள் ஒட்டுமொத்தமாக எங்கள் மீதான சாயம் அப்படிங்கிற மாதிரி பூசுவது சரியில்லை. எனக்கு வானதி மேடம், இந்த சுற்றில நம்ம கேட்க வேண்டிய எனக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி, குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. கட்சிகளிடம் ஆதரவு கோருவது அப்படிங்கிறது தான் இது வரையில் இருக்கிற நடைமுறை. திமுகவோ அதிமுகவோ இடதுசாரிகளோ திரிணாமுல் காங்கிரஸோ கட்சியினுடைய தலைவர் அவர்கள்ட்ட ஆதரவு கேட்கிறதுங்கிறது வழக்கமான நடைமுறை. அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருக்கிற போது பிரதமர் மோடி மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு கேட்பது என்பது அந்த கட்சியை நீங்களே உடைக்கு பார்க்கிற ஒரு மிகப்பெரிய சதிவலையாக தெரியலையா? அதிமுக கட்சியினுடைய இன்னைக்கு நிலவரம் அப்படிங்கிறது இன்னைக்கு அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்திற்கு ஒரு தலைமை அமைச்சர். அதிமுக கட்சிக்குள்ளாக அதனுடைய சின்னத்தை பற்றி, அவர் துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கதை பற்றி எல்லாம் அவர்களுக்குள்ளாக வழக்குகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு புறம். இன்னொன்று, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும், அதாவது தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்கள், ஒரு மனதாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஒரு வேட்பாளரை, ஒரு
முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய கோரிக்கை, விருப்பம். அந்த ஒரு செயல்பாடுகள்ல, ஏனென்றால் பாஜக இதற்கென்றே தனியாக மூத்த தலைவர்களை உள்ளடக்கி ஒரு குழுவினை நியமித்திருக்கிறது. அவர்கள் முக்கியமான கட்சிகளை சார்ந்த, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள், வேட்பாளரை அறிவித்தாகிவிட்டது. ஆக இவருடைய ஒருமனதான தேர்தலுக்காக அத்தனை அரசியல் கட்சிகளிடமே பாஜக, மத்திய அரசு இப்போது நம்ம பேச்சுவார்த்தை கட்சி நடத்திட்டு இருக்கு. இதுல அதிமுக கட்சி என்று பார்க்கின்ற பொழுது இந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய குழப்பமான சூழல் இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இன்று அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்ற ஒருவராக முதலமைச்சர் இருக்கிறார். அவரிடம் நாம ஆதரவை கேட்கறது அப்படிங்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இதுல இன்னொருத்தரை புறக்கணிக்கிறது அப்படிங்கறது அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் எங்கள் கட்சியால் நியமிக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் கூட எந்த விதத்திலே அவர்களை அணுக வேண்டுமோ நிச்சயமாக அணுகுவார்கள். வானதி மேடம், என்னுடைய கேள்வியினுடைய நோக்கம் என்பது அதிமுகவினுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்ததும் வழிமொழிந்ததும் அவர் ஆட்சி கட்டளையில் உட்கார வைத்ததும் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன். கட்சி என்கிற அடிப்படையில் அவங்க 2 பேர் தான் இப்போ வரைக்கும் நிர்வாகிகள். அவர்கள் இருவரிடமும் தொடர்பு கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தொடர்பு கொண்ட ஆதரவை கேட்பதன் வாயிலாக அந்த கட்சியில் யாருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை பாஜக தீர்மானிக்கிறது. நான் குற்றம் சுமத்தினா உங்க பதில் என்ன? அவசியம் இல்லை. அது குற்றச்சாட்டுக்கு இந்த நேரத்துல இது ரொம்ப பிரிமெச்சூர் அப்படின்னு நாங்க பாக்குறோம். நீங்க ரொம்ப முன்னாடியே இந்த மாதிரி கேள்விகளை எழுப்ப வேண்டாம். சற்று காலம் பொறுத்திருந்து இந்த கேள்வியை நீங்க கேட்கலாம். இப்போ அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு இப்பதான் ஒரு நாள் தான் ஆகுது. இல்ல, இப்ப இந்த கேள்வி நீங்க ஆதரவு கேட்டிருக்கிறதுங்கிறது யார்கிட்ட கேட்டிருக்கீங்க? எந்த கட்சியை உள்ள பிளவுபடுத்தி இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இல்ல, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. பாஜகவிற்கு அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சி, பாஜகவை ஆதரிக்கிற பல்வேறு வலதுசாரி அமைப்புகள் இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. நீங்க தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையை தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தமிழிசை கிட்ட நடத்துவீங்களா, வேற யாருக்கிட்டையாவது நடத்துவீங்களா? ஏங்க, நான் என்னோட பதில் ரொம்ப எளிமையா சொல்றேன். இந்த கேள்வி இன்னும் சற்று காலம் பொறுத்து நாங்கள் பதிலளிக்க வேண்டிய கேள்வி என நான் நினைக்கிறேன். எனக்கு உங்கள் கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளருக்கு எந்த விதமான கோரிக்கையும் வைக்காமல் பாஜக நேரடியாக முதலமைச்சரிடம் பேசுவது என்பது உங்கள் கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகத்திற்கு, உங்கள் கட்சி மீதான ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடா தெரியலையா? இல்ல, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பொதுச் செயலாளருக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. சரி, அம்மா காலத்திலையும் சரி, எப்பொழுதுமே சரி. அதனால தான் அன்றைக்கு சகோதரர் டிடி தினகரன் தெளிவா சொன்னாங்க, ஆதரவு தருவதை பற்றி கழக பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். இன்னைக்கு பொதுச் செயலாளர் பார்க்கறதுக்காக கழக துணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் போயிருக்கு. அதுதான் இந்த கட்சியினுடைய நாம்ஸ். ஸோ மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு மாண்புமிகு பொதுச் செயலாளருடைய அறிவிப்பை வெளியிடும் போது நிச்சயமாக அவருடைய பதிலை என்னுடைய கேள்வி, பொதுச் செயலாளர் என்று ஒருவர் இருக்கிறார், அந்த பதவி காலியா இல்ல, துணை பொதுச் செயலாளர் என்று ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை பொதுச் செயலாளர் சிறையில் இருப்பதாக நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட துணை பொதுச் செயலாளர் என்று ஒருத்தர் இருக்கிறார். பிரதமர் மோடி தொடர்ச்சியாக கட்சி தலைவர்களிடம் பேசாமல் மாநில முதலமைச்சரிடம் பேசுவது என்பது உங்கள் கட்சியினுடைய சுப்ரீம் அத்தாரிட்டி எடப்பாடி என்பதை உங்களுக்கே சொல்வது போல தெரியலையாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, சகோதரி வானதி சொல்றாங்களே, நேத்து தானே அறிவிச்சிருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிச்சயமாக எங்கள் கழக பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பேசுவாங்க, நம்புறோம். அதிமுக அவங்க பேசணும் தான் நாங்களும் விரும்புறோம். இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு எனக்கு ஆதரவு அளியுங்கள்னு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் பிரதமர் மோடி பேசி இருந்தால் உங்கள் ரியாக்ஷன் இவ்வளவுதான். அப்போ அம்மா தான் பொதுச் செயலாளர், அம்மா தான் முதலமைச்சர், இப்போ சசிகலா தான் பொதுச் செயலாளர், டிடிவி தான் துணை பொதுச் செயலாளர். அப்ப நீங்க ஜெயலலிதாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் ஆளுமையும் சசிகலாவுக்கு கொடுக்கல. கண்டிப்பாக அவர் நிச்சயமாக பாரதிய ஜனதா எங்களுடைய பொதுச் செயலாளரிடத்திலும் துணை பொதுச் செயலாளரிடத்திலும் பேச வேண்டும். எங்களுடைய கோரிக்கை. நாங்க இப்ப சொல்றோம் பேசணும். அதாங்க எங்க கட்சியோட நாம்ஸ். அதாங்க இதை நீங்க சொல்றீங்க, எடப்பாடி சொல்லலையே. எல்லாவற்றுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் பதிலை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, கட்சியை சேர்ந்த வகையில் எங்களை பொறுத்த வரையில் இந்த தீர்மானத்தை மாண்புமிகு இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் எடுப்பார்கள். துணை பொதுச் செயலாளர் எங்க கட்சி நாம்ஸ் அதான், நாங்களும் அதான் சொல்றோம். நிச்சயமாக பாரதிய ஜனதா அவர்களிடத்திலும் பேச வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. அவர்களிடத்திலும் பேச வேண்டுமா? அவர்களிடத்தில் தான் முதலமைச்சர்கிட்ட அவங்க பேசிட்டாங்க. சரி.
முதலமைச்சர் எதுக்காக பேசி பேசணும்? முடிச்சாச்சு. ஒரு கட்சியினுடைய முடிஞ்சு ஆதரவை போன விஷயத்தை கோருவதற்கு இப்ப பேச முதலமைச்சர் முடியாது. எதுக்காக பேசணும்? அவங்க பேசிட்டாங்க, ஒரு பாரத பிரதமர் ஒரு மாண்பு முதலமைச்சர் பேசிட்டாங்க. சரி. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பொதுச் செயலாளரிடத்திலும் துணை பொதுச் அதாவது செயலாளரிடத்திலும் உங்க அவர்கள் பேச ஆன்சர் எப்படி வேண்டும். இருக்குன்னா, கேள்வி நீங்க யார்கிட்ட வேணா கேட்டுக்கங்க, பதில் ஓட்டு நாங்க போட தான் வேண்டிய சொல்லுவோம். பதில் சொல்ல வேண்டியது எங்ககிட்ட தான் நீங்க வந்து அவங்க நிச்சயமா. பதில் சொல்றீங்க. கண்டிப்பா பொதுச் செயலாளருக்கு தாங்க இங்க வந்து- செங்கோட்டையன், இந்த மோடி அவர்களுடைய ஆதரவை மோடி அவர்கள் எடப்பாடியிடம் கிட்ட ஆதரவை எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் இதை ரொம்ப நாளாக நாங்கள் எங்கள் தலைவர் சொல்லிட்டு தான் இருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கைப்பாவையாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆகவே அதை உண்மைப்படுத்துகிற மெய்ப்பிக்கிற வகையில் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர் வந்து ஜனாதிபதி கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே யாருக்கிட்ட கேட்கணும்? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார்? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட தானே ஆதரவு கேட்கணும். கட்சி தானே ஓட்டு போடுது. எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாலும் அந்த எம்எல்ஏக்களை உருவாக்குனது யார்? அந்த இயக்கம் தானே. அந்த இயக்கத்துக்கிட்ட தான் வந்து அந்த எம்எல்ஏ கிட்ட நாளைக்கு அவர் மாண்புமிகு மோடி அவர்கள் எல்லா எம்எல்ஏக்கிட்டையும் பேசுவாரா? நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், முதலமைச்சர்கிட்ட பேசல, கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதனால் இவங்களுக்கு என்னென்னா, பிஜேபின்னா இப்போ பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு. பிஜேபின்னா ரொம்ப பயத்தில் இருக்காங்க பிஜேபி பார்த்து. அதனால தான் பிஜேபி வந்து அவர் அதில் சடுகுடு விளையாட்டுக்கிறாங்க. யார்? மாண்புமிகு பாரத பிரதமரோ பிஜேபியோ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ சடுகுடு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க அப்படியே அந்த பதில் பார்த்தீங்களா, இன்றைக்கி எப்படி இந்த மாட்டுக்கறி விவகாரத்துக்கு வந்து முதலமைச்சரால் எந்த பதிலும் சொல்ல முடியலையே, எந்த பதிலும் சொல்ல முடியல. என்ன காரணம்னு சொன்னால், எந்த பதில் சொன்னாலும் தப்பாக போயிடுது. ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன மாட்டிக்குவோமா, மத்திய அரசாங்கம் நம்மள தான் நடவடிக்கை எடுத்துருமா, அந்த மூடில் தான் இவங்க இருக்காங்களே தவிர ஒரு கொள்கை முடிவு. இதே நான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மையார் இருந்திருந்தால் இன்னார ஒரு தெளிவான முடிவு எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆமா, தெளிவான முடிவு எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு தொடர்ச்சியாக திமுக தரப்பிடமிருந்து பாராட்டுகள் இல்ல முடிவு இருப்பாங்க. இவங்க வந்து ஆக்சுவலேஷன் இருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம் செங்கோட்டையன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் கேள்வி நேரம். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி? தொடர்ச்சியாக ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ ஒருவர் நேற்று வெளிநடப்பு செய்த நிலையில் கூட்டணி கட்சி 3 எம்எல்ஏக்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். திமுக கொண்டு வந்த ஒரு தீர்மானத்திற்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்வது என்பது அதிமுகவினுடைய ஆட்சிகால சட்டமன்ற வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளரிடம் ஆதரவு கோராமல் முதலமைச்சரை பிரதமர் மோடி முன்னிறுத்துவதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இந்த அவையில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியிலிருந்து தமிமுன் அன்சாரி இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இதே போல இந்த அதிமுக கூட்டணியுடைய எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நியூஸ் 7 தமிழினுடைய ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களுடைய வெளிநடப்பு மாட்டிறைச்சி விவகாரத்திற்காக, முதல்வருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக, கூட்டணி மாறுவதற்காக. நியூஸ் 7 தமிழர்கள் அளித்திருக்கிற முடிவை இன்னும் சில நிமிடங்களில் பார்க்க இருக்கிறோம். தமிமுன் அன்சாரி, எதற்காக வெளிநடப்பு செஞ்சீங்க? மாட்டிறைச்சி விவகாரத்தில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி தேசிய அளவில் செயல்படக்கூடிய ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் தொடர்ந்து இணைந்து குரல் கொடுத்து வருகின்றோம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே அதிகமான மேடைகளிலும், தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும், பத்திரிகையாளர் சந்திப்பிலும், சமூக இணையதளங்களிலும் மாட்டிறைச்சி குறித்து எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக பதிவு செய்து வந்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 12ஆம் தேதி மாண்புமிகு சபாநாயகர் அவர்களிடம் இது குறித்து நான் தனிநபர் தீர்மானத்தை கொடுத்து, கேரளாவை போல தமிழ்நாட்டிலும் சட்டமன்றத்தில் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற என்பதை வலியுறுத்தினேன். கடந்த 14ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய அன்று சபாநாயகர் இருக்கையில் சபாநாயகரையும் சந்தித்து நான் பேசுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களையும் சந்தித்து நான் பேசுகிறேன். இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அதன் பின்னாலே பல அமைச்சர்கள், அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் OS மணியன், இப்படி பலரிடமும் இது குறித்து நான் தொடர்ந்து வாதிட்டு அதிமுக இதுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். இந்த நிலையிலே இந்த விவகாரத்தை இன்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய போது தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய நானும், அண்ணன் தனியரசு அவர்களும், சகோதரர் கருணாஸ் அவர்களும் இணைந்து இந்த விஷயத்தில் நாங்கள் எதிர்த்தோம். நாங்கள் தனிநபர் தீர்மானம் கொடுத்திருந்த காரணத்தினாலும், சகோதரர் தனியரசு அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்த காரணத்தினாலும் எங்கள் இருவரையும் சபாநாயகர் பேச அனுமதித்தார். இந்த தீர்மானத்தை கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால கருணாஸ் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து ஒரு கருத்தை சொன்னார்கள். விழாவாரியாக பல்வேறு விஷயங்களை பேசிவிட்டு இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கிறது, இந்த மாதம் வரவிருக்கிறது, அதை பார்த்துவிட்டு முடிவு செய்யலாம், பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை இந்த அரசு மதிக்கும் என்று அவர் பதிலளித்தார். ஆனால் எங்களுக்கு இதை நாம் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம்
இது தவறு என்று ஒரு கண்டிப்பது போன்ற வாசகங்களையாவது நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை கூட முதலமைச்சரிடம் வரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். எங்களுடைய நோக்கம் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதோ அல்லது கூட்டணி மாறுவதோ அல்லது வேறு விதமான ஏதாவது நெருக்கடிகளை ஏற்படுத்துவதோ அல்ல. முழுக்க முழுக்க கொள்கை அடிப்படையில் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகினோம். இதை அதிமுகவுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு பலரும் எங்களிடம் வந்து பேசினார்கள். உங்களுடைய நியாயமானது கோரிக்கை, உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னார். இல்லை, இப்போ தொடர்ச்சியாக இந்திய அளவில் தமிழக மக்களுக்கு, தமிழக குடிமக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு குறித்தெல்லாம் இதுவரை பேசாத தமிமன் அன்சாரி அவர்கள் மாற்றிருச்சி விவகாரத்தை முன்வைத்து, அதுவும் தமிமன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் மூவரும் வெளிநடப்பு செய்வது என்பதற்கு எந்த விதமான அரசியலோடும் நாங்கள் பொருத்தி பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றது எந்த வகையிலான நியாயம்? சார், முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல சட்டமன்றத்தில் யார் யார் என்ன பேசுறாங்கிறத உங்களை போன்ற பத்திரிகையாளர் தொடர்ந்து படிச்சு பாருங்க. நீட் தேர்வுக்கு எதிராக நான் குரல் கொடுத்து பேசியிருக்கிறேன் கடுமையாக. என்னுடைய கேள்வி உங்களுடைய எதிர்ப்பு குறித்து அல்ல, வெளிநடப்புங்கிறது உங்களுடைய எதிர்ப்பு செயல் வடிவத்துக்கு நீங்க கொண்டு வர்றீங்க. அப்படி பார்த்தா நீட் தேர்வுக்கான விஷயங்களுக்காக ஏன் வெளிநடப்பு செய்யல? ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீட் தேர்வு போன்ற அறிவுஜீவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் வாதிக்கிறோம், கருத்தில் எடுத்து வைக்கின்றோம். அது குறித்து அரசு என்ன சொன்னது? நீட் தேர்வு விஷயத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்களா இல்லையா? புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் மாட்டு இறைச்சி விவகாரத்தில் அப்படி சொன்னார்களா? சொல்லவில்லை. எனவே நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். எனவே வித்தியாசத்தை உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இன்றைய வெளிநடப்பு என்பதற்கும் எந்த அரசியல் தொடர்புகளுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் நினைப்பது போன்ற இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கொள்கை ரீதியாக இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகினோம். ஏற்கனவே நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு கருத்தை பதிவு செய்தேன். அதிமுக அரசை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கவும் மாட்டோம், கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கவும் மாட்டோம். நியாயமான பிரச்சனை அடிப்படையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கு என்பதை தெளிவாக நான் ஒரு தொலைக்காட்சி பட்டியலில் அதைத்தான் இப்போது சொல்கிறேன். சார், அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதல்ல. நேற்று தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செய்கிறார், இன்றைக்கு கூட்டணி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்கிறாங்க. இந்த ஒன்னையும் கூட்டினா 2 தான் வரணும், 3 தான் வரணும், 2 வராது. நீங்க சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள? உங்களை போன்ற ஊடக நண்பர்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்கிற்காக இப்படிப்பட்ட கேள்விகள் எடுப்பது சகஜம், வாழ்த்துகிறேன். அது உங்களுடைய கடமை, பணி தர்மம். ஆனால் எங்களை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக அந்த பிரச்சனையை அணுகியிருக்கின்றோம். கொள்கை ரீதியாக அந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுவோம். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நானும் தனியரசு அவர்களும் கருணாஸ் அவர்களும் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த அரசுடைய நிலைப்பாடுகளை பற்றி கவலைப்படாமல் போராடினோம். அதே போன்றுதான் மாட்டிறைச்சி விவகாரத்தில் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 பேர் மட்டும் இன்று வெளிநடப்பு செய்திருப்பதுங்கிறதா கேள்வியாக. தோழமையில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். தோத்து போன சரத்குமார் இருக்காரா, தோத்து போன சேக்கு தமிழரசன் இருக்காரா வெளிநடப்பு செய்யறதுக்கு? தோழமையில 3 பேர் இருக்கிறோம். 3 பேர் சேர்ந்து ஏற்கனவே ஜல்லிக்கட்டு வாரத்தில் போராடி இருக்கிறோம். அதே போன்று இந்த வாரத்தில் போராடி இருக்கின்றோம். உங்களுடைய புகார்கள், உங்களுடைய விளக்கங்கள், சட்டப்பேரவை உரைகள் எல்லாம் நானும் படிச்சேன். என்னுடைய கேள்வி, வெளிநடப்பு என்கிற அஸ்திரத்தை எதிர்க்கட்சிகள் எடுப்பதற்கும் கூட்டணி கட்சிகள் எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதுங்கிறதா என்னுடைய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாடு அபாயகரமான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சரி, மிக மோசமான நிலை வகுப்புவாத பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கம் தான் மாட்டிறைச்சி விவகாரம். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3 ஆண்டு கால சாதனைகளை ஒரு மாநில அரசினுடைய செய்தி விளம்பரத்துறை விளம்பரமாக எல்லா திரையரங்கிலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து ஏதேனும் பேசி இருக்கிறீர்களா? கடுமையாக எச்சரிக்கின்றோம். எப்போ என்னுடைய கேள்வி, எந்த கேள்விக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கெல்லாம் நீங்க ஏன் ஃபோர்ஸ் கொடுக்கல, பிரஷர் கொடுக்கல? சட்டமன்றம் இப்போதான் கூடி இருக்கிறது. சரி, இது குறித்து தோழமையில் இருந்து கொண்டிருக்கிற எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சனை அணுகுவது என்பது வேறு, தோழமையில் இருக்கக்கூடிய கட்சியில் ஒரு பிரச்சனை அணுகுவது என்பது வேறு. எதிர்க்கட்சிகள் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தோழமை கட்சிகள் நாங்கள் எங்களுடைய நட்பு உரியக்கூடாது, அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை இழக்கக்கூடாது, இந்த ஆட்சியும் அரசும் தவறான திசைக்கு போய்விடக்கூடாது என்ற அடிப்படையில் பாஜக அரசு தமிழகத்தை ஹைஜாக் செய்துவிட்டது என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிற போது ஒரு பக்கம் பாஜக விமர்சித்துக் கொண்டே இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியும் தட்டி கொடுப்பது என்பது என்ன சரியான? ஆளுங்கட்சியை தட்டி கொடுக்கவில்லை, ஆளுங்கட்சி வாரத்தில் முரண்படுகிறோம் என்பதை சமூக இணையதளத்தில் முகநூலில் நான் கடுமையாக கருத்தை பதிவு செய்திருக்கின்றேன். இந்த அரசோடு எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்திருக்கின்றேன். மீண்டும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு துதிபாடக்கூடிய எந்த வேலையை அதிமுக அரசு செய்தாலும் தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம். ஏனென்று சொன்னால் இது கொள்கை அடிப்படையில் எதிர்க்கின்றோம். அதே நேரத்தில் அதிமுக அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் பாராட்டுவோம். இதுதான் எங்களுடைய அரசியல். இங்க தொடர்ச்சியாக தமிமன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் இந்த 3. எனக்கு தமிமன் அன்சாரியாவது மாட்டிறைச்சி விவகாரத்தில் அவங்க கட்சியினுடைய தேசிய நிலைப்பாடு, தனியரசு, கருணாஸ் இருவரும் இணைந்து இந்த பிரச்சனையை வெளிநடப்பு செய்திருப்பது என்பது அரசியல் இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அரசியல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது நான் அதுல இருக்கிற உண்மை நிலவரத்துக்குள்ள நான் போக விரும்பல. இருக்கலாம், இவங்க 3 பேருமே அதை மறுத்து இருக்கிறாங்க. இதே அரங்கத்துல வந்து நம்ம தனியரசோடு சேர்ந்து நம்மளும் மறுத்து இருக்கிறோம். ஆனா நேற்றைக்கு வந்து கவர்னர் அந்த சிடி ஆதாரத்தை வந்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புறாரு. இப்போ வந்து ஒரு கவர்னரை அனுப்பும்போது
ஃபார்வேர்டிங் ஃபார் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். இப்போ உதாரணமாக கே ஷா கவர்னராக இருந்தப்ப கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் தலைமையில் புகார் கொடுத்தோம். அப்போ நாங்களாம் அதிமுக புகார் கொடுத்த உடனே கே ஷா தான் வந்து கருணாநிதி ஷா, கலைஞர் கருணாநிதி ஷான்னு அவ்வளோ பெருமைப்படுவார். அவர் அனுப்பி விட்டார். கலைஞர் வந்து பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு. அடுத்தாப்புல இது சென்னாரெட்டி அனுப்புனாரு. அனுப்பிட்டு என்ன பண்ணாருன்னா சுப்பிரமணிய சாமிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு சாங்ஷன் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு கவர்னர் எப்படி வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த கவர்னர் வந்து வழக்கு தொடருங்க அப்படின்னோ இல்லைன்னா இதில் சம்பந்தப்பட்ட எல்லார் பேர்லையும் வந்து மத்திய விசாரணை நடத்துங்கன்னோ உத்தரவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு த்ரெட்டை வந்து நேற்றைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு. கவர்னர் மூலமாக த்ரெட்டு, இப்படி பண்ணீங்கன்னா அப்படி பண்ணிடுவோம் பார்த்துக்குங்க அப்படின்னு. இந்த த்ரெட்டு யாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் தான். யார்கிட்டையெல்லாம் வந்து புது ரூபா நோட்டில் புது ரூபா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான கருத்தை தோழர் ஷியாம் சொல்லுகிறார். யார்கிட்டையெல்லாம் புது ரூபா நோட்டோ அவங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து நோட்டு மதிப்புக்கு பிறகு பல பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த நாட்டில். இப்போ பிஜேபி கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஹைஜாக் பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணுது. இந்த அரசாங்கத்தை அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க அரசாங்கத்தை அவங்களே என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதற்கு முன்பு நடந்த ஜனாதிபதி தேர்தலை நம்ம பார்க்கணும். 2007 பிரதிபா பட்டேல் வந்து ஜனாதிபதி ஆகும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து 3வது அணியில் இருந்தாங்க. இந்த 3வது அணியில் ஒரு கேண்டிடேட் போடுறதா முயற்சி பண்ணாங்க, கடைசி நேரத்தில் போடலை. அப்போ பிஜேபி வந்து ஷெகாவத் அவர்களை வந்து கேண்டிடேட்டாக நிறுத்தும் போது ஜெயலலிதா கிட்ட வந்து அவங்க வந்து ஆதரவு கேட்குறாங்க. இவங்க ஆதரவு கொடுக்கல, ஏன்னா நான் 3வது அணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் பிரதிபா பட்டேலுக்கு ஆதரவாக ஓட்டளித்தார்கள். அது நல்ல நினைவில் நம்ம வச்சுக்கணும். அவ்வளோ பேரும் ஓட்டளிக்கல, ஆனால் கிட்டத்தட்ட 67 எம்எல்ஏக்கள் 67 எம்எல்ஏக்கள் சில எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாங்க. யாருன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா ரகசிய வாக்கெடுப்பு, விப்பு கிடையாது, இந்த தொல்லையெல்லாம் யாருன்னே தெரியாது. ஆனால் ஓட்டு போட்டார்கள் என்பது உண்மை. அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் மறுநாள் இது வந்து தேர்தல் கமிஷன் செய்த சதின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி இப்போ கவலைப்படும். என்ன காரணம்னா எந்த எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அப்போ நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால முதலே த்ரெட்டு, இப்படி பண்ணினேன்னா உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன். இதுதான் தங்க தமிழ்ச்செல்வனுடைய வெளிநடப்புக்காவது டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் அவர் வெளிப்படையாக தன்னை அறிவித்துக் கொண்டவர். எடப்பாடி பழனிசாமி அவருக்குமான உரசல்கள் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு வெளிநடப்பு செய்த தமிழ்மன் உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்களின் வெளிநடப்பு எந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான த்ரெட்டாக பார்க்க முடியும்? எடப்பாடிக்கான த்ரெட் இல்ல. இப்போ வந்து உதாரணமா தமிழ்மன் சார் சொல்றாருல, பிஜேபி கேண்டிடேட்டுக்கு அவர் ஆதரவா ஓட்டு போடுவாரா? வாய்ப்பில்லை, போட முடியாது. அப்படின்னா வந்து அதிமுகங்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ இல்ல சில எம்எல்ஏக்கள் அவங்க மனசாட்சிப்படியோ இல்ல அவங்களோட கட்சியோட கொள்கைப்படியோ அவங்க ஓட்டு போட போறாங்க இந்த தேர்தல். அப்படிதானே? அப்படின்னா அதிமுக இன்னைக்கு வந்து பல அணிகளாக இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை நம்ம மறைக்க வேண்டியதே கிடையாது. ஆனால் வந்து இன்னும் 4 வருஷம் ஆட்சி இருக்குங்கிற காரணத்துக்காக அவங்க ஒன்றிணைந்து செயல்பட முயற்சிக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது 3 வருட ஆட்சி இருந்தது. 3 வருட ஆட்சி 3 வருடத்துக்கு 4 வருடத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, 1 வருஷம் தான். அப்போ 3 வருஷம் ஆட்சி இருக்கும் போதும் ஜானகி அம்மாள்கிட்ட வந்து 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்த எம்எல்ஏக்கள் இருந்து பல எம்எல்ஏக்களை இழுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல, ஆட்சி இருந்தும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல், அதாவது ஒவ்வொருவரும் இன்னொரு இடத்துல பேலன்ஸ் ஆகிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து செம்மலை இருக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி இருக்க முடியாது, இப்படி பல பேரை நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆட்சி என்பதோ இல்லைன்னா ஆட்சியோட முடிவுகள் என்பதோ மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த எம்எல்ஏக்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஓட்டு போடுவாங்களா, எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது எடப்பாடி கண்ட்ரோல்லையும் இல்லை. அப்போ சசிகலா தரப்பு என்ன எதிர்பார்க்குதுன்னா, நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்குது. சகோதரி சொன்னது ரொம்ப கரெக்ட், அதுதான் அந்த கட்சியோட நடைமுறை வழக்கம். நேரடியாக வந்து அந்த பொதுச் செயலாளர்கிட்டயோ துணை பொதுச் செயலாளர்கிட்டயோ கேட்கணுங்கிறது. ஆனா கேட்கறதுக்கு தயாரா இல்ல, அது நல்லா தெரியுது. ஏன்னா யாருக்கிட்டே வந்து எடப்பாடிட்டே கேட்டாச்சு, உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க எவ்வளவு எம்எல்ஏ ஓட்டு போடுவீங்க, எவ்வளவு பேர் வேணாலும் ஓட்டு போட்டுக்கங்க, நாங்க கேட்க மாட்டோம். இதுதான் வந்து மத்திய அரசாங்கத்தோட முடிவு. ஆனாலும் கூட எல்லா எம்எல்ஏக்களுக்குமாக சேர்த்து வந்து இந்த அழுத்தமும் இந்த த்ரெட்டு வைக்கப்படுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு வானதி அவர்களுக்கு கேள்வி நான் திரும்ப வரேன். இங்க மிக முக்கியமான ஒன்று, தமிழக முதலமைச்சர் மீது வழக்கு தொடர்ந்து அவரையும் விசாரிப்போம் அப்படின்னு மாநில தலைவர் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு மீது ஆளுநர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட சிடி விவகாரத்தில் பதிலளிக்க சொல்லி தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்வைத்து தமிழக முதலமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு சட்டபூர்வமாக ஒரு வளையம் விரிக்கிறீங்களா வானதி மேடம்? ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. அது
ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு தனித்தனி காரணங்கள் இருந்தா கூட எல்லாத்தையும் ஒரே ஒரு முடிச்சுக்குள்ள போட்டு பார்க்கறது அவசியம் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் கவர்னரிடம் சிடி கொடுக்கிறார். அவர் சிடி வாங்கி வச்சுட்டு அமைதியா இல்லை. அந்த சிடி மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அதனோட உண்மைத்தன்மை என்ன, அந்த சிடி உள்ள இருக்கக்கூடிய விவகாரத்துல விசாரிங்கன்னு அனுப்புறாரு. அது ஒரு தனி இன்சிடென்ட். அதை நீங்க திருப்பியும் ஜனாதிபதி தேர்தல், அரசாங்கத்திற்கான நெருக்கடி, இன்னும் அதிகபட்ச வார்த்தைகளா எம்எல்ஏக்களுக்கெல்லாம் என்ன நடக்குது பாருங்கிற த்ரெட்டு அவசியமே இல்லை. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணுமே தவிர தப்பு செய்யாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை இதுவரை 6 முறை சந்தித்து அதிமுக ஆட்சி தொடர்பான வெவ்வேறு புகார்களை கொடுத்திருக்கிறார். முதல் முறையாக ஆளுநர்கிட்ட இருந்து வந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான பதில் இந்த சிடியை விசாரிங்கிறதான். இப்போ நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர் மதிக்கிறதாக இருந்தால் முதல் 5 புகார்களுடைய பதில் என்ன, இல்ல இந்த புகாரை மட்டும் தனிப்பட்டு விசாரிக்கிறதுக்கு அந்த அளவுக்கான ஸ்பெஷல் காரணம் என்ன? இருக்கு. ஒவ்வொரு புகாருக்கும் ஒரு முகாந்திரங்கள் இருக்கு. கவர்னருக்கான அதிகாரங்கள் என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால அவருடைய அதிகாரத்திற்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அதை தான் செய்வார். சரிதானே? சட்டப்பேரவையில் அவருடைய அதிகாரம் அப்படிங்கிறது தங்கிட்ட 100 புகார்கள் வந்தாலும் எந்த புகாருக்கு பதிலளிப்பது, எந்த புகாருக்கு உடனே உத்தரவிடுவதுங்கிற டைம் பவுண்ட் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் நினைச்சா செய்யலாம். டைம் பவுண்ட் மட்டும் இல்லைங்க, அது கவர்னருக்கு மட்டும் இருக்கிற அதிகாரம் இல்லை. சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிற அதிகாரம் கூட அதுதான். ஒரு வழக்கு அப்படின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய மிகாந்தரமோ, உண்மைத்தன்மை, ஆதாரங்கள், மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் அந்த அதிகாரி முடிவெடுக்கிறார். அதனால அதே மாதிரி அதிகாரம் தான் கவர்னருக்கு இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை அவர் பயன்படுத்துறார். தனக்குட்ட வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எதில் ஆதாரம் இருக்கிறது, எது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அதில் தான் அவர் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கவர்னர் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறாரே தவிர முதலமைச்சரையும் விசாரிப்போம்னு தமிழிசை சொன்னது, அதிமுக தேவைப்பட்டால் முதலமைச்சரையும் விசாரிப்போம்னு தமிழிசை சொன்னது. எங்கள் மாநில தலைவர் தவறு செய்திருந்தால் யாரையும் விசாரிப்போம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அதை சொல்லியிருக்காங்களே தவிர இதை நீங்க மிரட்டலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை மாநில முதலமைச்சர்களை இப்படி விசாரிப்போம் என்று பாஜக சொல்லி இருக்கிறது? எனக்கு தெரிந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னீங்க, அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்கீங்க. அதாவதுங்க, ஒரு சிடி விவகாரம் வெளியிட வருகிறது, அதுல சந்தேகங்கள் இருக்கிறது. அது முழுக்க நிரூபிக்கப்பட்டதா இல்ல முழுக்க அதுல பொய்யா அதுவும் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட விஷயம் ஒன்று வருகின்ற பொழுது இதை சம்பந்தப்பட்ட அரசு அல்லது நிர்வாக அமைப்புகள் அல்லது அரசாங்கத்தின் அமைப்புகள் விசாரிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டதே தவிர முதலமைச்சரை மிரட்டுற தொனியில் இருக்கு, இல்ல நீங்க வேற விதமா அதை மிரட்டி பாக்குறோங்கிற பார்வை அதுல அவசியம் இல்லை. எனக்கு தமிழ் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி அப்படிங்கிறது கொள்கை ரீதியிலாக அமைக்கப்பட்ட கூட்டணியா அல்லது ஒரு தேர்தல் உடன்பாடு மட்டும்தானா? எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அரசை இப்போது வரைக்கும் உங்கள் கட்சி ஆதரித்துக் கொண்டிருக்கிறது? பெரும்பாலான திமுக எழுப்புகிற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தீர்மானங்களையும் ஏறக்குறைய உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. மாநில உரிமை சார்ந்த, நீர்நில ஆதாரங்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் எதிர்கட்சிகளோடு அவங்க முன்வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளோடையும் ஒத்து போகிறீங்க. ஆனா நீங்க இருக்கிறது அதிமுகவோட கூட்டணியில். இந்த கூட்டணி எதன் அடிப்படையில் தொடர்கிறது? இந்தியாவில் எந்த கூட்டணியும் கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்படுவதில்லை. அதை நீங்க ஒத்துக்கணும். அரசியல் ரீதியாக உருவாக்கப்படுகிறது, தொகுதி உடன்பாடு அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணிகள் நீடிப்பதும் நீடிக்காததும் அந்தந்த கட்சிகளுடைய தன்மைகள், தலைவருடைய அணுகுமுறையில் பொறுத்தது. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதிமுக ஓடு வைத்த கூட்டணி என்பது தொகுதி அடிப்படையிலானது, அரசியல் ரீதியானது. அதன் பிறகு ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கட்சியுடைய கோரிக்கைகள், கொள்கைகளை எப்படியெல்லாம் செயல்படுத்திக் கொள்வது, தொகுதி மக்களுடைய நலனை எப்படி பெற்றுக் கொடுப்பது, சமுதாய மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து கொடுப்பது, இதையெல்லாம் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதிமுகவோடு பயணிக்கின்றோம். அதே நேரத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் செல்கின்ற ஒரு நிலை எடுக்குமே ஆனால் அதற்கு எதிராக நாங்கள் பயணிப்போம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையாக மூர்க்கமாக அதிமுகவுடைய அரசை, ஆளுங்கட்சி அரசை தாக்குவது போல, விமர்சிப்பது போல நாங்கள் தாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீட் தேர்வு விஷயமாக இருக்கட்டும் அல்லது இதர விவகாரங்களமாக. என்ன சொல்றீங்கன்னா திமுக சத்தமா பேச விமர்சிப்பாங்க, நான் கொஞ்சம் கம்மியா விமர்சிப்போங்கிறீங்களா? அப்படி அல்ல. இன்னும் சொல்ல போனா இல்ல அப்படி அல்ல, நீ தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது.
நேற்றைய முன்தினம் கூட கல்வி மானிய கோரிக்கை விவகாரத்தில் நான் பேசுகின்ற பொழுது திமுகவுடைய எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பொன்முடி ஆகியோருடைய கருத்தை வலியுறுத்தி நான் பேசினேன். வலியுறுத்தி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அரசிடம் வற்புறுத்தினேன். ஆக நான் அதுதான் சொல்றேன், திமுக தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை மக்கள் உரிமை சார்ந்து மக்களுக்கான தீர்வு சார்ந்து நீங்களும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப இந்த இடத்துல கூட்டணி கட்சிங்கிறது எதன் அடிப்படையில் உறுதி செய்யப்படுகிறது? ஒரு எதிர்கட்சியால பேசி ஜெயிக்க முடியும், கூட்டணி கட்சியால சட்டமன்றத்தில் பேசிதான் உங்களால அந்த காரியத்தை செய்ய முடியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஒரு விஷயம், இந்த கூட்டணியை முறித்து கொண்டு நாங்கள் வீதிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு எங்களிடம் விடை இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் மக்களுடைய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு இந்த ஆட்சிக்கு அருகில் இருந்து அவர்கள் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை எனக்கு இருக்கிறது. எனக்கு பின்னால் சமுதாயத்துடைய தலைவர்கள் அறிவுஜீவிகள் வழிகாட்டுகிறார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நான் அரசியல் பணிகளை செய்ய வேண்டுமே தவிர எடுத்தன் கவிழ்த்தன் என்று பலருடைய அரசியல் விமர்சனுடைய மனநிலைக்கேற்ப நான் அரசியல் செய்ய முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பேரறிவாளனுடைய விடுதலை தொடர்பாக இந்த முதலமைச்சர் நான் பேசி வருகிறேன். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன், பேராசிரியர் ஜெயராமன் ஆகியோர் என்னை பேச விடுங்க. அதாவது பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டவர்கள் மீது குண்டாஸ் போட்டது தவறு என்று சொல்லி முதலமைச்சர் நேரடியாக நான் மோதிவிட்டு வந்தேன். ஆக மோதக்கூடிய விஷயத்தில் மோதிக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இப்போது எங்களுடைய தோழமை கட்சியான அதிமுக மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு ஒரு சேதாரத்தை சந்தித்திருக்கிறது, ஒரு பிணக்கை சந்தித்திருக்கிறது. அவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்ற பொழுது இந்த நேரத்தில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வது நாகரிகமல்ல என்ற அடிப்படையில், நாகரிகத்தின் அடிப்படையிலும் பண்பாட்டின் அடிப்படையிலும் எங்களுடைய உறவு இருக்கிறது. அந்த உறவு நீடிக்க வேண்டுமா இல்லை என்பதை அதிமுகவுடைய தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும். இதை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளில் குளிர்காய வேண்டாம் என்று தள்ளி நின்று ஆதரவு தருவது என்கிற உங்கள் நான் இந்த அவைப்படியே பதிவு செய்கிறது. இந்த உட்கட்சி ஜனநாயகத்தின் இந்த உட்கட்சி போராட்டங்கள் காரணமாக தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளில் முடிவெடுக்க முடியாத மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிற போது சிக்கல்கள் பெரிதா, உட்கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தோழமை பெரிதாங்கிற ஒரு வாய்ப்பு வருகிற போது கூட்டணி கட்சியினுடைய தோழமை பெரிதுங்கிற ஒரு வாய்ப்பை நீங்க எடுக்கிறீங்க. இல்லை, சிக்கல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். சரி, தொடர்ந்து வாதிடுகிறோம். இந்த எதன் அடிப்படையில் இன்றைக்கு வெளிநடப்பு வரைக்கும் அது போச்சுங்கிறதா என்னோட கேள்வி. மாட்டுக்கறி விவகாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஊடகத்தில் 4 பேர் பொழுதுபோக்காக பேசிவிட்டு செல்லக்கூடிய விஷயம் அல்ல. முதல்ல ஊடகத்தில் 4 பேர் பொழுதுபோக்காக பேசுகிறார் என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். சமூகத்தினுடைய ஜனநாயக உரையாடலை சட்டப்பேரவையில் பேசுகிற தமிழ் அன்சாரி எந்த அளவுக்கு சுருக்கி இருக்க வேண்டும். உங்கள் உணர்வுகளை நான் மதிக்கின்றேன், அதே நேரத்தில் எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த மாட்டுக்கறி விவகாரம் என்பது பற்றி எறியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல சமூகத்தினுடைய வழிபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சமூக மக்கள் ஈஸ்டர் பண்டிகையிலே கால்நடைகளை பலி கொடுக்கிறார்கள், கோயில் திருவிழாக்களிலே கால்நடைகளை பலி கொடுக்கிறார்கள், பக்ரீத் பண்டிகையின் போது கொடுக்கிறார்கள். பக்ரீத் பண்டிகை வரவிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சட்டம் அமலில் இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா ஏற்படாதா? ரோட்டில் ரத்தாறு ஓடுமா ஓடாதா? கலவரங்களை ஏற்படுத்த தீய சக்திகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய முழு வேகத்தை உணர்வை வெளிக்காட்டும் வகையில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். இதே போன்ற நிலையை எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் தினந்தோறும் வெளிநடப்பு செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். பிரச்சனைகளினுடைய வீரியத்தை பொறுத்து வெளிநடப்புகள் இருக்குமாங்கிறது நிச்சயமாக இருக்கும். பிரச்சனைகளுடைய வீரியத்தை பொறுத்து இருக்கும். நான் சொல்லல, தோழர் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் மீது குண்டாஸ் போட்டது தவறு என்று வாதிடுகிறோம். பேரறிவாளனுடைய விடுதலை தொடர்ந்து மறுக்கப்படுவது, அவருடைய உடல்நலம் கூட மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கப்படாதே தவறு என்று வாதிடுகிறோம். அதற்காக போராடுவோம். இன்னும் சொல்ல போனால் திமுகவும் சமீப அன்சாரி கட்சியும் ஒரே குரல்ல எதிர்க்கிறார்கள். அதிமுக கூட்டணி விலகி திமுக கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்று சொல்லி நண்பர்கள், எங்களுக்கு நண்பர்கள் மிக முக்கியமான கேள்வி. டிடிவி தினகரன் ஆட்சி அதிகாரம் குறித்த கேள்வி வருகிற போதெல்லாம் அமைச்சர்களை நீக்கும் அதிகாரம் தனக்கு இருக்கிறது, ஜெயக்குமார் தெரியாமல் பேசுகிறார் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செய்கிறார். டிடிவி தினகரன் அமைச்சர்களை நீக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்கிறார். பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். உங்கள் கட்சியில் என்ன நடக்குது? மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியிலேருந்து வந்து பேட்டி கொடுக்கும் போதே முதல் சொன்ன வார்த்தையே, இன்னும் 60 நாள் நான் காத்திருக்கேன். நான் துணை பொதுச் செயலாளர் கூட இல்லை, அம்மாவுடைய கட்சியை காப்பாற்ற, ஆட்சியை காப்பாற்ற ஒரு தொண்டனாக கூட நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அப்படி ஒரு அதிகார அப்படி ஒரு மமதையெல்லாம் அவர் சொல்லல. ஒரு கழக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தான் கட்சியில முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு.
அதை நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா இருக்குங்க. எங்க கட்சி பேட்டர்னே அதாங்க. இல்ல அதை நீங்க நம்புறீங்க? நீங்க பல தடவை அம்மா இருக்கும்போது கேட்டிருக்கீங்க, இந்த அமைச்சரை ஏன் அம்மா நீக்குறாங்க, அந்த அமைச்சரை ஏன் அம்மா நீக்குறாங்க, அவங்க ஏன் செல். இப்போதை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளருக்கு எதற்காக சொல்றோம்னா, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு நமக்கு தேவை ஒத்துமை. சகோதரர் சொன்னதை போல ஒற்றுமை. எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறோம். மக்கள் எதிர்பார்க்கறாங்க, தொண்டர்கள் எதிர்பார்க்கும் போது ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்வதனால் இந்த ஒற்றுமை நோக்கம் என்பது இவ்வளவு தெளிவாக தமிழ்மன்னன் முன்வைக்கிறார். நான் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளுக்காக முதலமைச்சரை பார்த்து பேசிட்டு இருக்கேன், சபாநாயகர் கிட்ட தனிநபர் தீர்மானம் கொண்டு வர கொடுத்துருக்கேன். எதிர்கட்சிகளோடு ஒன்றிணைந்து கூட்டணி கட்சிகளை வெளிநடப்பு செய்வதற்கான ஒரு அரசியல் சூழலை எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் உருவாக்கி இருக்கிறார். அது குறித்த கேள்வியே எழுப்பப்படவே இல்லை. அவர்கள் நடந்த வெளிநடப்புக்கும் திமுக இருக்கிற வெளிநடப்புக்கும் நீங்க வந்து சேர்ந்து பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கும்போதே வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. ஆளுங்கட்சியோட பார்வையில இருந்து எதிர்க்கட்சியும் உங்கள் கூட்டணி கட்சியும் ஒரு பிரச்சனைக்காக வெளிநடப்பு செய்வது என்பது உங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லையா? இல்ல அவங்க போனா பரவாயில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? அரசியல் காரணங்களுக்காக வெளிநடப்பு செய்யறாங்க. அவர்கள் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்காக வெளிநடப்பு செய்யறாங்க. ரெண்டு பேர் பேசுறது ஒரே பிரச்சனை தாங்க. இல்லங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கும்போதே பாத்திருக்கீங்க, வருவாங்க, உட்காருவாங்க, பிரச்சனை எழுப்புவார்கள், வெளிநடப்பு செய்வார்கள். இது காலங்காலமா நடக்கிறதா. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கழக துணை பொதுச் செயலர் சொன்னது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்க வேண்டாம். நமக்கு தேவை ஒற்றுமை. அம்மாவுடைய ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், வெற்றிகரமா நீடிக்க வேண்டும். அதுல தான் சொன்னாரே தவிர, அப்படி சொல்லும் போது இனி பேசக்கூடியவர்களாவது நாம் எல்லாரும் ஒன்றுதான் என்ற பாணியில் பேசணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர வேற எந்த தவறான அர்த்தத்திலையும். எனக்கு தொடர்ச்சியாக நம்முடைய நியூஸ் 7 தமிழின் ட்விட்டர் வலைதளத்தில் அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களினுடைய வெளிநடப்பு எதற்காக என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். நம்முடைய நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்த பதில் என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தது மாட்டிறைச்சி விவகாரத்திற்காக என 12% பேரும், முதல்வருக்கு நெருக்கடி தர என 51% பேரும், கூட்டணி மாறுவதற்கு என 37% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களினுடைய வெளிநடப்பு மாட்டிறைச்சி விவகாரத்திற்காக என 12% பேரும், முதல்வருக்கு நெருக்கடி தர என 51% பேரும், கூட்டணி மாறுவதற்காக இருக்கலாம் என 37% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உங்ககிட்ட தான் வரேன், வெயிட் பண்ணுங்க. சரி, கூட்டணி மாறுவதற்காக நேயர்கள் நினைக்கல, ஆனா முதல்வருக்கு நெருக்கடி தர அப்படிங்கறத கரெக்டா தான் பாக்குறீங்க. சரியா? என்னுடைய பெரும் மரியாதைக்குரிய நியூஸ் 7 நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல, நான் தாமதமாக வந்து எனக்கு முன்னால் நீங்கள் என்ன பேசினீங்க என்று எனக்கு தெரியாது. அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக மத்திய பாஜக அரசுடைய மாடு தொடர்பான விவகாரங்களில் நாங்கள் கடுமையாக எங்களுடைய கருத்திலே பதிவு செய்து வருகிறோம். தனியரசு அவர்களும் நானும் பல முறை எங்களுக்குள் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு முழுக்க தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் பேசியிருக்கின்றோம். சகோதரர் கருணாஸ் அவரிடம் கூட கடந்த ஒரு வாரமாக இது குறித்து நான் தொடர்ந்து ஆழமாக இந்த பிரச்சனையுடைய சிக்கல்களை நான் விவாதித்து வந்திருக்கிறேன். எங்களோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சகோதரி விஜயதரணி அவர்களும் இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வந்தார். உண்மையில் சொல்றேன், மனசாட்சியோடு நான் சொல்கிறேன், இந்த விவகாரத்தில் அரசியல் இல்லை ஒரு நிமிஷம் தயவு செய்து அரசியல் ரீதியாக அல்ல, மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நானும் என்னோடு துணைமையாக இருக்கக்கூடிய தனியரசு அவர்களும் கருணாஸ் அவர்களும் இன்று வெளிநடப்பு செய்தோம். ஆட்சிக்கு நெருக்கடி தர அல்ல, முதலமைச்சருக்கு நெருக்கடி தர அல்ல. ஏனென்று சொன்னால் நாளை முதலமைச்சரின் சார்பில் நெருக்கடிங்கிறது சரியான பதம் தான். நீங்க பதறீங்க. இல்ல அதல்ல, உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக முதலமைச்சருக்கு நெருக்கடி பதவி தாகம் அந்த அடிப்படையில் நினைச்சிட கூடாது இல்லையா? அவங்க யாரும் அப்படி நினைக்கல. நாளைக்கு முதலமைச்சர் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தார், எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. நாகரிகத்தின் பண்பாட்டின் அடிப்படையில் தோழமையின் அடிப்படையில் அதில் போய் கலந்துக்கிறோம். நெருக்கடி சொன்னா அதையும் புறக்கணிக்கும்ல. எங்களுடைய நோக்கம் உள்நோக்கம் அல்ல. தமிழ்நாட்டில் கலவரங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது, ரத்தாறுகள் உருவாகிவிடக்கூடாது, அமைதியான முறையில் இந்த சிக்கல் தமிழ்நாட்டிலே தீர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நானும் என்னுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தனியரசு அவர்கள் கருணாஸ் அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த விஷயத்தில் தயவு செய்து யாரை கொச்சைப்படுத்தி விட வேண்டாம். அன்புக்குரிய என்னுடைய நியூஸ் 7 நேயர்களுக்கும் அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். செங்குட்டுவன் சார், தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களினுடைய வெளிநடப்பு நேற்று தொடருமா என்கிற ஒரு கேள்வியை நேற்றைய நிகழ்வில் நம்மோடு பங்கெடுத்த தனியரசரிடம் கேட்டிருந்தோம். அவர் அது குறித்து எந்த விதமான பதிலும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு அவரே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. இந்த கூட்டணி கட்சியினுடைய குழப்பங்கள், எம்எல்ஏக்களுடைய குழப்பங்கள் தொடரும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தொடரும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தலைவர், செயல் தலைவர் தளபதியார் அவருடைய சட்டமன்றத்தில் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இவங்க ஏதோ அரசியலுக்காக சொல்லலாம். இவர் டெய்லி வராங்க போகிறாங்க வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஒழிய
ஆனால் அவர் வைக்கக்கூடிய ஆணித்தரமான அந்த விவாதங்கள் இருக்குது பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இன்னும் இன்க்ளூடிங் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே பல பேர் இது நியாயமான கோரிக்கை தான் ஒத்துக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களால பேச முடியல, என்னால் தெரியுது. பட் அதனால் வந்து எங்களுடைய தளபதியாருடைய கருத்தை இன்றைக்கு உண்மையாக்குகின்ற வகையில் அவர் தான் இன்றைக்கி வந்து அவங்க இன்றைக்கி கூட்டணி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர தொடர்ந்து அது நடக்கும். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இங்கே இந்த பிஜேபியினுடைய ஒரு மாநில இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த மாட்டுயிறைச்சி விவகாரத்தில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய 23 அந்த மே மாதம் வந்து ஒரு சட்டத்தை போட்டாங்க பிஜேபிக்காரன். நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்து எப்போ நேற்று வந்துச்சா? பிஜேபி ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு இல்லை? இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்கு மாட்டிறைச்சி கறியை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்களே. அப்போல்லாம் எங்கே போனீங்க? வேடிக்கை தெரியுமா? அப்போ என்ன எங்கே போனீங்க? இதில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எக்ஸ்போர்ட் குறைஞ்சிச்சு, இவங்க வந்த காலத்தில் எக்ஸ்போர்ட் அதிகமாச்சு. என்ன இதெல்லாம் ஒரு நாடகம் இல்லையா? தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு அப்படி வந்து போட்டு பந்து மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு பந்து அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கிறது நல்லா இன்னைக்கு உண்மையாக அதெல்லாம் எங்களுடைய தளபதியார் அவர்கள் தினம் தினம் சொல்லிட்டு இருக்காரு. ஆகிய எங்கள் தளபதியார் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு வலு கூடிக்கொண்டிருக்கிறது. ஆகிய வெளிநடப்புகள் தொடரும். சிஆர் சரஸ்வதி மேடம், இந்த தமிழ்மன்னன் சார் வைக்கிற குற்றச்சாட்டு உங்களுக்கு என்று ஒரு கருத்து இருக்கலாம், அது ஆமாவாகவும் இருக்கலாம் இல்லையாகவும் இருக்கலாம், ஆனால் அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரகசியமா வச்சிருக்கீங்கிற கேள்விதான் மிக முக்கியமான ஒன்று. தமிழக அரசு எப்போது அந்த உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கும்? எங்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொள்கை பரப்பு செயலாளர் தவறுன்னு சொல்லியிருக்காங்க, துணை பொதுச் செயலாளர் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. கட்சியோட நிலைப்பாடு அதுதான். நிச்சயமாக ஒரு முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய சிக்கல்கள் வந்து ஒரு கோர்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, அதனால ஆணித்தரமா சொல்ல முடியாது இருக்கலாமே தவிர, நிச்சயமாக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் விரைவாக நல்ல விஷயத்தை சொல்லுவார். அது நம்பிக்கை. ஏன்னா இல்லைங்க, ஒரு முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து இருக்கும் போது பல விஷயங்களை பார்க்கணும். ஆனால் மக்களுக்கு என்று பிரச்சனை வரும்போது எங்கள் அம்மாவுடைய அரசு கண்டிப்பா பார்த்துட்டு இருக்காது. முடியாதுன்னு தான் கோர்ட் சொன்னாங்க. கோர்ட் சொன்னதை கேட்டு இல்லைங்க, ஒரு விஷயங்க நிச்சயமா சொல்றேன், இது எங்க அம்மாவுடைய அரசு. இது மக்கள் பாதிக்கப்படும் போது நிச்சயமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக தவறு என்று எடுத்துரைப்பார். எனக்கு என்ன செய்வார் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறீங்க சார்? எனக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த மாட்டுக்கறி விவகாரம் மாதிரியான முக்கிய முடிவுகள்ல அவருடைய நிலைப்பாடுங்கிறது எப்படி இருக்க போகிறது, என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே படிஞ்சிட்டாரு, இனிமேல் நிமிர்றதுக்கு வந்து வழி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, கவர்னர் வானதி அவங்க சொன்னாங்களா, அது தவறு. கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸுக்கு பவுண்டு. ஆனால் இது மாதிரியான புகார்கள் வரும்போது உள்துறைக்கு அனுப்பி உள்துறையோட கருத்தை கேட்டு தான் அவர் செய்யணும். ஆனால் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புகாருக்கு ஒரு சில மணி நேரங்களிலேயே வந்து அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ஆக அப்படி இருக்கும்போது வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து ஃபோன் பண்ணியோ இல்லை வேற ஏதோ ஒரு வகையிலையோ தகவல் கொடுத்து தான் அவர் வந்து அந்த த்ரெட்டை விடுறாரு. த்ரெட்டு எல்லாருக்கும் சேர்ந்ததுன்ற நான் எடப்பாடிக்கோ தமிழ்முன் அன்சாரிக்கோன்னு நான் சொல்லலை, எல்லாருக்கும் சேர்ந்தது. ஃபால் இன் லைன் ஆர் யூ வில் ஃபேஸ் கான்சிக்வென்சஸ். ரைட், யாருக்கு மடியில கணம் இருக்கோ அவங்களுக்கு சிபிஐ விசாரணை போட்டாலும் அதை மனமோது நான் வரவேற்கிறேன். இது திமுகவுக்கு சேர்த்துதான். அதாவது மத்திய அரசாங்கம் இப்போ வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் ரோலை எடுத்துருச்சு, எல்லாரையும் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதில் தவறு கிடையாது. காரணம் அது அவங்களோட நிலைப்பாடு. யாரெல்லாம் பயப்படுறோமோ அவங்களாம் பயப்படுவாங்க. இப்போ கேரளாவில் பயப்படுறாங்களா, மம்தா பானர்ஜி பயப்படுறாங்களா? அவங்களாம் பயப்படுறது இல்லை. என்னுடைய கேள்வி, இந்த எடப்பாடி அவர்களுடைய பதில் சட்டமன்றத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பதில் இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அது குறித்து அது யாருமே நீங்களே சொல்றீங்க நெல்சன். நீதிமன்றத்தில் இருக்கிற 108 விஷயத்தை சட்டமன்றம் வந்து விசாரணை நடத்தி இருக்கு. இது இல்ல கேரளாவில் கேள்வியை நான் முடிக்குவேன். அதற்கான காரணம் என்பது அதிமுகவினுடைய கொள்கை ரீதியிலான நிலைப்பாடு என்னங்கிறத விளக்க முடியாதது காரணமா, அல்லது மத்திய பாஜக அரசினுடைய நிலைப்பாட்டை தொடர வேண்டும்ங்கிறது காரணமா? இல்ல, அதிமுக அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு அபிஷியலா 2 அணி ஆயிடுச்சு. தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதோ அதுதானே, 2 அணியா இருக்குது. அதுல நம்ம ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். ஒரு அணி சேருதா சேரலையான்னு யாருக்குமே தெரியல. பத்திரிகையாளர் சொன்னாரு திமுகவுக்கும் அந்த திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாருக்கும் சேர்த்துதான். அப்படிப்பட்ட திட்டு கிடையாது. அந்த மாதிரி நான் திரட்டு சொல்ல, பொதுவாக வந்து மத்திய அரசாங்கம் இப்ப உதாரணமா காங்கிரஸ் அரசாங்கம் அப்ப திமுகவுக்கு திரட்டே கொடுக்கலையா? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை தானே அது. மத்திய அரசாங்கத்துக்கு அந்த வலிமை இருக்கு சார். டெல்லி வந்து சுல்தான், இந்த சுல்தானுக்கு அந்த வலிமை இருக்கிறது. அதை வந்து யாருமே மறுக்கவே முடியாது. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரிதான். நம்ம வந்து கரெக்டா இருந்தோம்னா கரெக்டா இல்லாட்டா பிரச்சனை. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்டர்ல வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அது தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்களுடைய தயக்கத்துக்கு பின்னால் பாஜக இருக்கிறதா அல்லது கட்சியினுடைய கொள்கை இருக்கிறதா? எடப்பாடி அவர்களுக்கு தனக்கு பின்னாடி எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு கண்டிப்பா தெரியும் இல்லையா? அந்த எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பா 118க்கு கீழே தான் இருக்காங்கிறது அவருக்கு தெரியும்ல. அப்படிங்கும்போது அவர் எதை வச்சு வந்து அவர் கொண்டு போக போறாரு? அடுத்த கவர்மெண்ட்டை வந்து 4 வருஷம் சஸ்டெயின் பண்ணணும்னா எதை வச்சு கொண்டு போக போறாரு? அந்த இடத்துல அவர் தயங்கி நிக்கிறாரு. சோ மத்திய அரசாங்கத்தை வந்து அவரால் பகிச்சிக்க முடியாது. அதே நேரத்தில் தினகரன் தரப்புக்கும் முழுமையான ஆதரவு இல்லை.
அவங்களும் தயங்கி நிக்கிறாங்க. அவங்களாலையும் மத்திய அரசாங்கத்தை பகிச்சிக்க முடியல. ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே மத்திய அரசாங்கத்துல இருந்தா வெளியிலே வந்தவர், அவரால் எப்படி பகிச்சிக்க முடியும்? ஆக இது வந்து என்னன்னா பிட்வீன் த டெவில் அண்ட் தி டீப் சீங்கிற மாதிரி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அடிக்க நினைக்கிறது, அதிமுகவை அடித்த பிறகு திமுகவை அடிக்க நினைக்கிறது. ரெண்டுமே நடக்காது. பிஜேபி தோல்வி அடையும் இந்த முயற்சி. வானதி மேடம், தொடர்ச்சியாக உங்களை தவிர அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இயக்குவது பாஜக, ஆளுநர் வழியாக ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய த்ரெட்டனிங் கொடுத்திருக்கிறீங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டுகளை பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை பாஜக செய்து கொண்டிருக்கிறதுன்னு எத்தனை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்ல போறீங்க. அந்த பதில சொல்லிடுங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலை ஒரு சிறப்பான தேர்தல், சிறப்புன்னு நான் சொல்றது ஒரு மனதான ஒரு தேர்தலாக மாற்றுவதற்கான முயற்சியை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சார்ந்த இடத்துலையும் இந்த முயற்சியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்கு கவர்னர் வழியா ஏற்கிறது, பின்வாசல் வழியா வர்றது, எத்தனையோ குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஆளுகின்ற அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஆம் எங்கள் மீது நெருக்குதல் இருக்கிறது, ஆம் நாங்கள் அச்சுறுத்தப்படுகிறோம் அப்படின்னு இதுவரைக்கும் ஒருத்தரும் சொல்லல. பாஜக தமிழகத்தில் எங்கே கால் பதித்து இன்னும் வலுவாக, ஏற்கனவே கால் பதிக்க கூடாது அது இதெல்லாம் சொல்றாங்க, ஆனால் அது நிலைமை வேற. நீங்க என்னைக்கு எங்களுக்கு வந்து எம்பி இருக்கிறாங்க, இதுக்கு முன்னால எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இதுக்கு முன்னால எம்பிக்கள் இருந்தாங்க, அமைச்சர்கள் இருந்தாங்க. ஏதோ புதிதாக இன்றுதான் பாஜக வருவதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்க முயல்கிறார்கள். அதனால இன்று குறிப்பாக எதிர்க்கட்சிக்கு பாஜகவின் மீது விமர்சனம் என்பது அவர்களுடைய அச்சத்தை காட்டுகிறது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எங்கே பாஜகவிற்கு சென்றுவிடும் அல்லது அதை கவர முயற்சிப்பதற்காக திரும்ப திரும்ப பாஜகவின் மீதான குற்றச்சாட்டுகளை மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிறார். இந்த விவாதத்துல பேசிய சகோதரர் கூட இந்த மாட்டிறைச்சி தொடர்பான பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் தாராளமா விளக்குறேன். நீங்க வந்து தமீம் அன்சாரி அவர்கள் இங்க வந்து ஒரு சில விஷயம் நிறைய பேசிட்டோம். அதனாலதான் சொல்றோம், தயவு செய்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை புரிந்து கொண்டு நீங்கள் பேசுங்கள். ஒட்டுமொத்தமா மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, மாடுகளை விற்கக்கூடாது, சந்தையை பொறுத்த வரைக்கும் சகோதரி திரும்ப திரும்ப 2 தடவை ஒரு கேள்வி முன் வச்சாங்க. நாங்க சந்தையில போய் ஒரு மாட்டை விற்கணும்னு விரும்புறோம், இறைச்சி கூடத்தை தேடி நாங்கள் போக வேண்டுமா, எங்களால் எப்படி முடியும்னு கேட்கிறாங்க. புதிதான மாற்றங்கள் வரும்போது புதிதான சந்தைகள் நிச்சயம் உருவாகும். நீங்கள் இறைச்சி கூடங்களை நோக்கி போக வேண்டாம். நம்முடைய விவசாயிகளை தேடி லைசன்ஸ் பெற்று அந்த இறைச்சி கூடங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் விவசாயிகளை தேடி வருவார்கள். ஆக புதிய மாற்றங்கள் வரும்போது புதிய சந்தைகள் தானாகவே உருவாகும். அதற்கென்று இருக்கக்கூடிய மாற்றங்களை அது தானே ஏற்படுத்திக் கொள்ளும். அதனால இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் பழங்காலத்திலிருந்து தொடர்னா பழங்காலத்தில் இருந்த நடைமுறைகளை நாம் எத்தனையோ மாத்தி இருக்கோம். காலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம கையில பைய எடுத்துட்டு போய் கடைக்கு வாங்கின காலம் போய் இன்னைக்கு நம்ம போன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு பொருள் வருது. அந்த மாதிரியான சூழ்நிலை மாற்றங்களை நாம் நம்முடைய கால்நடை இனங்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைன்னு புரிஞ்சுட்டோம்னு சொன்னா இதுல சிக்கல் இல்ல. ஆனா அதை புரிஞ்சுக்கிறது உண்மையா இருந்தா கூட ஏற்றுக்கொள்ள மனம் வராது. இதில் இருப்பது முழுக்க அரசியல். நன்றி. வணக்கம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். 5 பேரும் 5 விதமான பதில்களை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன பதிலை எடப்பாடி எடுக்க போகிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். நன்றி, வணக்கம்.